ஆரம்பிக்கிறதான அந்த 5வது நாளிலேயும் தேவனை நோக்கி ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய, எங்க ஆண்டவரே உலக பிரகாரமான வாழ்க்கைய, பரலோகத்திற்கு நேராக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல, அப்பா ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு விலகாதவர்களாக, ஆண்டவரே அந்த சிலுவையின் உடன் பங்காளிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள், உடன் பங்காளர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் என்றைக்கும் சிலுவையின் அன்பை விட்டு நாங்கள் தூரே போகாதவர்களாக உம்மை இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி தேவனை நோக்கி ஆவியானவரே இந்த நாளில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை இன்னும் அதிகமாய் நாங்கள் பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் இன்னும் உம்மை அதிகமாய் பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய சுபாவம் உடையவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாக, ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பான்னு சொல்லி கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி ஆவியானவரே உம்மை பின்பற்றுகிற கூட்டமாய் இருந்து விட்டு போகாதபடி உம்மை பற்றி நாங்கள் சாட்சி கொடுக்கத்தக்க வாழ்க்கை வாழ, உமக்கு சாட்சியாய் நிற்கிற வாழ்க்கையை வாழ, சிலுவைக்கு சாட்சியாய் நிற்கிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் கேட்கலாமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டத்தோடு இருக்கிறதை விட நான் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து பறைசாற்றுகிறவனாய் இருக்க, நான் கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை குறித்து சொல்லுகிறவனாய் இருக்க, அதற்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழுகிறவனாய் இருக்க என்னைய பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்துல இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு எனக்கு பலவீனமாய் காணப்படுகிறது, நான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு உண்மை உள்ளவனாய் வாழாதபடிக்கு என்னை எது பலவீனப்படுத்துகிறது, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ள வாழ்க்கையை வாழாதபடிக்கு எது என்னை அதிகமாய் பலவீனப்படுத்துகிறது? தேவ சமூகத்துல சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வேத வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னுடைய பலவீனத்துல ஆண்டவரே என்னை நீங்க பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி, என்னுடைய பலவீனத்துல நீங்க பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்துல தேவ சமூகத்துல தேவ சமூகத்துல ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்தை நோக்கி ஆவியானவரே எங்களுடைய பலவீனமான ஆண்டவரே சூழல்களில், எங்கள் பலவீனமான வாழ்க்கையில் எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களுடைய பலவீனங்கள் எங்களை பலப்படுத்துங்கப்பா. இன்னும் இடத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாற எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே பேதுருவாகிய நான் எல்லாவற்றையும் விட்டு வந்தாலும் என்னுடைய பலவீனம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பலவீனம் என்னை சிலுவையின் அன்பை விட்டு தூரமாய் கொண்டு போனது. ஆண்டவர் என்னிடத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனை பலவீனங்களும் எனக்கு தூரமாய் காணப்படுவதற்கு, நான் இன்னும் உம்மை கிட்டி சேருவதற்கு என்னிடத்தில் பலவீனமாய் இருக்கிறது, என்னை தடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அந்த பகையை அவர் சிலுவையிலே கொன்று, அந்த பகையை அவர் சிலுவையிலே கொன்று எனக்கு ஸ்தோத்திரம் சமாதானம் அருளி என்னை இன்னும் தைரியப்படுத்தி, என்னை இன்னும் பலப்படுத்தி, என்னை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூண்ட செய்ய போகிறதான அவருடைய அன்புக்கு நேராக தேவனை நோக்கி ஆவியானவரே என்னை இன்னும் அதிகமாய் நான் வேரூன்றத்தக்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு அநேக எதிர்ப்புகள் இந்த உலகத்துல வந்தாலும், எனக்கு அநேக விதமான ஆண்டவரே சோர்வுகள் வந்தாலும், எனக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும், நான் அதன் மத்தியில உம்மை பறைசாற்றுகிறவனாய் வாழ, உம்மை அறிக்கை பண்ணுகிறவனாய் வாழ, உமக்கு சாட்சி உள்ளவனாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே நான் பாடுள்ள மனுஷன் தான்ப்பா, நான் பாடுள்ள மனுஷன் தான்ப்பா. என்னை பலப்படுத்துகிறது நீரா இருக்கிறபடியினால், என்னை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவா இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை உண்டு பண்ணுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் வெளிப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நான் பலவீனமாய் காணப்படுகிறேன் ஆண்டவர். நான் எவ்வளவோ நான் முயற்சி செய்திருந்தும் இன்னும் என்னை குற்றுகிற ஒரு முள் எனக்கு இருக்கிறது, என்னை குற்றுகிற சாத்தானின் முள் ஒன்று இருக்கிறது. அந்த முள்ளை நான் மேற்கொள்ள எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா. நான் எத்தனை வைராக்கியம் உடையவனாய் இருந்தாலும், நான் எத்தனை அன்புடையவனாய் இருந்தாலும், நான் எத்தனை சாட்சி உடையவனாய் இருந்தாலும், நான் எத்தனை விசுவாசம் உடையவனாய் இருந்தாலும் என்னை குற்றுகிற ஒரு முள் ஒன்று எனக்கு இருக்கிறது. அந்த முள்ளை நான் புறக்கணித்து ஓட, அந்த முள்ளை நான் புறக்கணித்து ஓட எனக்கு பலனை உண்டு பண்ணுங்கப்பா, எனக்கு பலனை உண்டு பண்ணுங்கப்பா.
எனக்கு பலனை உண்டு பண்ணுங்கப்பா. அந்த முள் என் சாட்சியை கெடுக்காதபடிக்கு, அந்த முள் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்காதபடிக்கு, அந்த முள் கிறிஸ்துவுக்கு உண்டான அன்பை விட்டு என்னை பிரிக்காதபடிக்கு, அந்த முள் ஆவிக்குரியதான சகல நன்மைகளிலிருந்து என்னை பிரிக்காதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. தேவனை நோக்கி அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரை ரட்சிக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, சிலுவையை தியானிப்பதோடு மாத்திரமல்ல ஆண்டவர், அனுதினமும் அதை சுமக்கிற ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ எனக்கு தாங்கப்பா. அதை சுமக்கிற சாட்சி உள்ள வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை சகித்து கொண்டு உம்முடைய சிலுவையை நாங்கள் சுமந்து கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவனை நோக்கி ஆவியானவர் நோக்குகிறோம், நோக்குகிறோம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமக்கு பின்பாக வந்த இவர்களுக்கு என்ன கிடைத்தது, என்ன கிடைத்தது என்று கேட்கிறவர்களுக்கு முன்பாக என்னை கிறிஸ்து பலப்படுத்தினார், என்னை கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்தினார், என்னை கிறிஸ்து பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவித்தார், நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்தார், எனக்காக ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், நான் சுகமாய் வாழ, நான் சந்தோஷமாய் வாழ, நான் சமாதானமாய் வாழ, நான் பாவம் அற்றவனாய் வாழ எனக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். தேவ சமூகத்தை நோக்கி ஆவியானவரே, நாங்கள் சாட்சி கொடுக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் சாட்சி கொடுக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவை பின்பற்றுகிற உனக்கு கிறிஸ்து என்ன செய்தார் என்று கேட்கும் பொழுது பேதுருவை போல, பிலிப்புவை போல, யோவானை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாங்கள் நின்று சாட்சி கொடுக்கத்தக்கதாக எங்களை தைரியம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும். சிலுவையின் அன்பு அவர்களை தைரியம் உள்ளவர்களாய் மாற்றியது போல எங்களையும் சிலுவையின் அன்பு தைரியம் உள்ளவர்களாய் மாற்ற உதவி செய்யுங்கப்பா. எதற்கும் அஞ்சாதபடிக்கு, பிசாசுக்கு பயப்படாதபடிக்கு, ஆண்டே பண ஆசைக்கு விழுந்து விடாதபடிக்கு, உலகத்தோடு கரைபட்டு போகாதபடிக்கு அவர்கள் தங்களுடைய அழைப்பையும் தங்களுடையதான தெரிந்து கொள்ளுதலையும் காத்து கொண்டது போல நாங்களும் சிலுவையின் அன்பால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால், சிலுவையின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம், எங்கள் சபைக்காக செபிக்கிறோம், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக, இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னிடத்தில் தேவன் கொடுத்ததை நான் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சிலுவையினால் எனக்கு சம்பாதித்து கொடுத்ததான பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பரிசுத்தமான வாழ்க்கையையும் ஆண்டவரே நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கரையில்லாத இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை நான் கரைப்படுத்தாதபடிக்கு வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் சிந்தையிலேயோ, என் இருதயத்திலேயோ, என் வார்த்தையிலேயோ, என் நடக்கையிலேயோ, என்னுடைய வாழ்க்கையின் முறையிலேயோ, என் பழக்க வழக்கங்களிலேயோ நான் சிலுவையின் அன்பை கரைப்படுத்தாதபடிக்கு, இயேசு கிறிஸ்து நிலையேற பெற்ற இந்த அன்பை கரைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும், எங்களை சுத்திகரித்து உம்முடைய சுதந்திரவாளிகளாய் எங்களை மாற்றுங்கப்பா. சுதந்திரவாளிகளாய் மாற்றுங்கப்பா. யார் இவர்கள் என்று கேட்கும் பொழுது இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து எடுத்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாக எங்களை சாட்சி உள்ளவர்களாய் மாற்றும், எங்களை சாட்சி உள்ளவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, எருசலேமுக்கு சாட்சி உள்ளவர்களாக, சமாரியாவுக்கு, யூதேயாவுக்கு, ஆண்டவரே உலகம் எங்கும் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் நிற்கிற இடத்தில், நாங்கள் போகிற இடத்தில், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த சிலுவை தியானத்தின் 5வது நாளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த 5வது நாளும் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து உண்மையாய் தங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றினதான ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை வெளிப்படட்டும், தேவ அன்பு வெளிப்படட்டும், தேவ தயவு வெளிப்படட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த கொட்டுகிற சாத்தானின் முள்ளினிடத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது போல
கிருபை என்கிற விளக்கு அளிக்கப்பட்டது போல இன்றைக்கும் எங்கள் எல்லோருக்கும் கிருபை என்னும் விளக்கு மூலமாக எங்களிடத்தில் இருக்கிற எல்லாம் நீக்கப்படும்படியாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் நடத்துவீராக. இந்த முதல் நாளிலிருந்து 1, 2, 3, 4, 5 இந்த 5வது நாள் வரைக்கும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தங்களை ஜெபத்துக்கு ஒப்பு கொடுத்த அன்று ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய கிருபை அதிகமாக வெளிப்படட்டும். இந்த 6வது நாளில் கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆமென். உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து உங்களை தொடர்ந்து அவருடைய சித்தத்தின் மையத்திலே ஓட வைப்பாராக என்று சொல்லி நான் மனதார வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து இந்த நாளுக்கென்று ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். அதில் 14, 15, 16 ஆகிய 3 வசனம் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 6வது நாள் ஜெப நேரத்துக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெப நாளிலும் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. வார்த்தையும் உடையது, சபையும் உடையது, ஜனங்களும் உடையவர்கள். எங்களோடு ஆவியானவர் பேசுவீராகன்னு எங்களை முற்றிலும் உடைய கரத்திற்கு விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நடத்துங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் மீண்டும் வாசிக்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 3 வசனத்தையும் எல்லோரும் சேர்ந்து வாசிங்க. ஒரு மைக்குல வாசிங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது ஒரு வார்த்தையை அங்கு எழுதுகிறார். அங்கு ரட்சிக்கப்பட்டதான, அதாவது புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து, புறஜாதிகளை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சிலுவையினாலே பகைகளை கொன்று இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்ப எபேசியர்ல பவுல் பேசும்போது ஒரு வார்த்தையை, சிலுவையின் அந்த அன்பினை அவர் எப்படி அங்கு அந்த சபைக்கு அவர் எடுத்து சொல்லுகிறார் என்றால், உங்களை அவருடைய சிலுவையின் அன்பு மேன்மைப்படுத்தி இருக்கிறது. சிலுவையின் அன்பு நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப ஸ்தோத்திரம். பவுல் எப்படி சொல்லுகிறாருன்னா, சிலுவையின் அன்பு அந்த புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து, அதாவது இந்த புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள் யூதர்கள் கிடையாது. இவர்கள் யார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் எல்லோரும் எதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம் யூதர் கிடையாது, நம்முடைய தலைமுறை பாரம்பரிய கிறிஸ்தவர்களும் கிடையாது.
நாம் எல்லோரும் சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப பவுல் யாருக்கு சொல்லுகிறார் என்றால், சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகராய் காணப்படுகிற எபேசிய சபையாருக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அவருக்குள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். முன்பே நாம் துரோகிகளாய் இருந்தோம், முன்பே நாம் பாவிகளாய் இருந்தோம், முன்பே நாம் பாவம் செய்யக்கூடிய சரீரத்தை பெற்றவர்களாய் இருந்தோம், முன்பே நாம் ஸ்தோத்திரம் குற்றம் செய்கிறவர்களாக, அநியாயம் செய்கிறவர்களாக, வஞ்சகம் செய்கிறவர்களாக, இப்படி எல்லா விதமான உலக ஸ்பாவம் உடையவர்களாக இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட நம்மை அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எப்படி மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்றால், அவருடைய சிலுவையினால் நமக்குள் இருந்த பகையை கொன்று, சிலுவையினால் நமக்குள் இருந்த பகையை கொன்று. இந்த பகை என்று வரும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் பகை எப்பொழுது உண்டாகிறது? ஸ்தோத்திரம், தேவன் உருவாக்கின நல்லதை ஸ்தோத்திரம் சத்ருவானவன் தீமையாய் மாற்ற வேண்டும் என்று. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக என்னை உண்டாக்கினார், ஆனால் அவர் எனக்காய் பலியாக மாறி இருக்கிறார். தேவ தூதரிலும் நாம் சற்று சிறியவர்கள்தான், ஆனால் நமக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். தூதர்களுக்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை, அங்கு பரலோகத்தில் இருக்கிற 4 ஜீவன்களுக்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை. தூதர்களை பார்க்கிலும் சற்று சிறியவனாகிய நமக்காக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தின் மூலமாக, அவருடைய சிலுவையின் பாடுகள் மூலியமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். அப்ப பவுல் சொல்றப்ப எப்படி சொல்றாரு? நமக்கு முன்பே இருந்த உலகத்தின் பகை, உலகத்துக்கும் நமக்கும் ஒரு பகை. இன்றைக்கும் நம்முடையதான சரீரத்துல சில ஸ்பாவங்கள் காணப்படும். அதை சில ஜென்ம ஸ்பாவம்னு சொல்லுவாங்க, சிலர் விட முடியாத ஸ்பாவம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாவம்னு சொல்ற இந்த பாவத்தை, இந்த பாவத்தை, இந்த பாரத்தை அவர் கொன்று, அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த பகையை, அந்த ஸ்பாவம் என்கிற பகையை, அந்த கர்ம ஸ்பாவம் என்கிற பகையை அவர் கொன்று, எனக்குள் எந்த விதமான பழைய தூண்டுதலும் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி, அந்த பழைய தூண்டுதல்னா என்ன அப்படின்னு பாக்குறப்ப அதே அதிகாரத்துல 2-3 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1, 2, 3 வாசிங்களேன். அக்கிரமக்காரர்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முதல் வசனமே அழகாய் சொல்லுகிறது, நம்ம எப்படி அவர் உயிர்ப்பித்திருக்கிறார் என்றார், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை. நாம் எப்படி இருந்தோம்? முன்பு காலத்தில் அக்கிரமம் செய்வதில் நம்ம மரித்தவர்களாய் காணப்பட்டோம். அப்படி என்றால் ஒன்றோடு ஒன்றாய் இணைந்தவர்களாய் இருந்தோம். ஒரு சரீரம், மரித்து போன சரீரத்தை அடக்கம் செய்த அந்த சரீரத்துக்கும் அந்த மண்ணுக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படும் பார்த்தீங்களா? அதை பிரித்து எடுக்க முடியாது. அது போல நம் அக்கிரமங்களுக்கு எப்படி இருந்தோம்? பிரித்து எடுக்க முடியாத அளவுக்கு நமக்குள் சில அக்கிரமமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம். எப்பொழுது? இதையெல்லாம் பாவம் என்று தெரிகிறதற்கு முன்பாக. இது பாவம் என்று தெரிந்திருந்தாலும் இதை மன்னிக்க யார் இருக்கா? அப்படிங்கிற அந்த அறிவு வருவதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தோமா? அக்கிரமங்களுக்கு மரித்தவர்களா இருந்தோம். அதோடு சேர்த்து பாவங்களிலும், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நான் மரித்தவனாய் இருந்தேன். பாவம் என்று சொல்லும் பொழுது ஆபேலும் காயினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, காயின் ஆபேலுக்கும் நடுவாக ஒரு பகை ஏற்படுது. ஒரு பகை ஏற்படுது. என்ன பகை என்றால், என்னுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காயின் ஆபேலை கொல்லுவதற்கு காரணம் என்ன? என்னுடையதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நமக்குள் பகை என்பது எப்படி ஏற்படுகிறது? என்னை ஒருவன் தாழ்த்தும் பொழுது அவனுக்கு விரோதமாக எனக்கு ஒரு பகை ஏற்படுது. என்னையை விட ஒருவன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது என்னை அறியாமல் அவனிடத்தில் ஒரு பகை ஏற்படுது. ஒருவன் நல்ல உயரத்துக்கு போகும் பொழுது என்னை அறியாமல் அவனிடத்தில் ஒரு பகை ஏற்படுது. அப்ப காயினுக்கு ஆபேலை கொல்ல வேண்டும் என்ற பகை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? என்னை விட அவனை அவர் தெரிந்து கொண்டார். என்னுடைய காணிக்கையை விட அவனுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்தார். என்னை விட அவனை அவர் மேன்மையாக கருதுகிறார். ஒரு மனிதன் தாழ்த்தப்படும் பொழுது அவனை அறியாமலே அவனுக்குள் ஒரு பகைமை என்பது உருவாக்கப்படுகிறது. நமக்குள் பகை ஏற்படுவதற்கு எப்படி ஏற்பட்டுச்சு? கற்றுக் கொடுத்து ஏற்பட்டுச்சா? இல்ல. என்னைய விட ஒருவன் நல்ல உயரத்துக்கு போறான்னு தெரிஞ்ச உடனேயே என்னோடு இருக்கிறவன்,
என்னோடு இருக்கிறவன், அவன் என்னுடைய சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், அல்லது என்னுடைய இரத்த பந்தங்களா இருக்கலாம், அல்லது என்னுடைய நெருங்கிய பாலிய சிநேகிதனா இருக்கலாம். அவன் என்னை விட ஒரு உயரத்துக்கு போகிறான் என்று சொல்லும் பொழுது சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதை மனதிலே வஞ்சித்து பகைக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. என்னை விட அவன் மேன்மை உள்ளவனா? என்னிடத்தில் பேசுவதை விட அவரிடத்தில் பேசுவதற்கு அப்படி என்ன இருக்கிறது? இப்படி சின்ன சின்ன விஷயத்துல நாம் நம்முடையதான பகையை என்ன பண்றோம்? பெருக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பகை அடுத்து எப்படி மாறுது? பாவமாய் மாறுது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு. இவனுக்குள் வஞ்சன்ஸ் வந்துச்சு, அதாவது கோபம் வந்துச்சு, வெறுப்பு வந்துச்சு, ஆத்திரம் வந்துச்சு. அதோட அவன் நிறுத்தல, அதை அவன் பாவமாக அப்கிரேட் பண்றான். நம்முடைய பாவம் எப்ப அப்கிரேட் ஆகுது? நம்முடையதான வஞ்சகத்தை நாம் அப்படியே இன்னும் அதிகமாக்கும் பொழுது. அதனாலதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உன்னுடைய எரிச்சல் எப்ப தணியணுமா? சூரியன் மறைறதுக்குள்ள உன்னுடைய எரிச்சல் என்ன பண்ணிருக்கணும்? தணிந்திருக்கணும். நீ உனக்கு கோபம் வரலாம், உனக்கு எரிச்சல் வரலாம், ஆனா அந்த எரிச்சலும் கோபமும் எப்ப தணிஞ்சிருக்கணுமா? அன்றைய சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அந்த கோபம் என்கிற அந்த எரிச்சல் என்கிற அந்த ஆவியை நீ எப்படியாவது தணித்து விட வேண்டும். எப்படியாவது யார் தணிக்கணுமா? நான் தணிக்கணும். எனக்குள்ள இருக்கிற எரிச்சலின் ஆவியை நான் எப்படி தணிக்க முடியும்? எனக்குள்ள இருக்கிற கோபத்தின் ஆவியை நான் எப்படி தணிக்க முடியும்? எனக்குள்ள இருக்கிற வெறுப்பை நான் எப்படி தணிக்க முடியும்? அதற்கு ஒரே ஒரு பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாகி எனக்குள் இருந்த கோபத்தையும், எனக்குள் இருந்த வெறுப்பையும், எனக்குள் இருந்ததான அதாவது பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தையும் அவர் எங்கே கொன்று போட்டாராம்? சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமா எனக்குள் ஏற்பட்ட பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்காரு. அப்ப அந்த பாவத்தை நான் எப்படி தணிக்கணுமா? அவருடைய சமூகத்துக்கு சென்று என் எரிச்சலையும், என் கோபத்தையும், என் வெறுப்பையும், எனக்குள் ஏற்பட சகல விதமான மூர்க்கமான எண்ணங்களையும் நான் எப்படி தணித்து கொள்ள வேண்டும்? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்குள் இந்த எண்ணங்களை வராதபடிக்கு எனக்கு ஒரு சமாதானத்தை தாரும். காயின் இந்த ஜபத்தை செய்திருந்தான் என்றால் அன்றைக்கு ஆபேலுடைய வாழ்க்கையில ஒரு சோகமான சம்பவம் ஏற்பட்டிருக்காது. காயினுடைய வாழ்க்கையில சாபம் ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு அநேக நேரத்துல நாம் நம்முடையதான பகையை கொள்வதற்கு முன் வருவதில்லை, பகையாளியை கொள்வதற்கே நம்ம என்ன பண்றோம்? முன் வருகிறோம். எனக்குள் ஏற்பட்டிருக்கிற, என் இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பகையை நான் கொன்றுவிட்டால் என் பகையாளியை நான் நேசிக்க முடியும். என் பகையாளியை நான் நேசிக்க முடியும். ஆனால் என்னுடைய பகையை நான் மறந்துவிட்டு என் பகையாளிக்கோடு சேர்ந்து நினைக்கிறேன். அந்த பகையினுடையதான பெருக்கத்தை, அந்த பகையினுடையதான தன்மையை நான் பெருக்க நினைக்கிறேன். அதனாலதான் காயின் ஆபேலை கொன்று போட்டான். ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், காயின் ஆபேலை எப்படி கொன்றிருப்பான்? காயின் ஆபேலை எப்படி கொன்றிருப்பான்? சொல்லுங்க. கொலை பண்றது எப்படி? கொலை பண்ணுவது எப்படி? காயின் ஆபேலை கொன்றான். வசனத்தை வாசியுங்க. நான்காம் அதிகாரத்தில் 8 முதல் சில வசனத்தை வாசிக்கலாமா? ம் 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 போதும். இப்ப சொல்லுங்க, காயின் ஆபேலை எப்படி கொலை செய்திருப்பான்? நான் ஏன் கேட்கிறேன்னா, அன்றைக்கு கொலை என்றால் என்னன்னே தெரியாது. இன்னைக்காவது கொலை செய்வதற்கு பல விஷயங்கள் இருக்கு. கத்தி எடுத்து குத்துறதோ, கைத்து எடுத்து நெரிக்கிறதோ, பல விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு அவர்கள் தான் முதல் குழந்தைகள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் குழந்தையை யார் தான்? காயினும் ஆபேலும் தான். இவர்களுக்குள்ள வன்மம் ஏற்படுதுன்னா அவன் எப்படி அந்த கொலையை செய்திருப்பானுங்க? நான் இப்படி யோசிக்கிறேங்க. வேதம் சொல்லுது அவன் எந்த வழியா போனாங்க அப்படின்னு, வயல்வெளியே போனார்கள். நான் நினைக்கிறேன்
ஒருவேளை அவனை தண்ணிக்குள்ள அமுக்கி கொண்டிருப்பானோ? தண்ணிக்குள்ள அமுக்கி கொண்டிருப்பான்னு கேட்டா அம்மா அழகா சொன்னாங்க, ரத்தம் சிந்துச்சு பாஸ்டர். அப்ப கல்லை தூக்கி தலைமையில போட்டிருப்பானா? நமக்கு தெரியல. அப்படின்னா நான் இப்படி சொல்ல விரும்புறேன், எனக்கு கொலை செய்வதென்றால் என்னன்னே தெரியாது. காயினுக்கு கொலை செய்வதென்றால் என்னன்னே தெரியாது. கல்லை தூக்கி அவன் தலையில போட்டா அவன் சாவான்னு காயினுக்கு தெரியாது. தண்ணிக்குள்ள அவன் அமுக்குனா அவன் செத்து போவான்னு காயினுக்கு தெரியாது. ஆனா அதை செய்ய வைத்தது எது? அவனுக்குள் இருந்த பகை. அவனுக்குள் இருந்த பகை. இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் விரோதமாய் எழும்பி பல காரியங்கள், நினைக்க முடியாத அளவுக்கு காரியங்கள் செய்வதற்கான நோக்கம் என்ன? பகை. அந்த பகை அவனை யோசிக்க விடாமல் அவனை மிருக குணம் உள்ளவனாய் மாற்றி அவனை ஸ்தோத்திரம் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாய் ஏதாகிலும் ஒன்றை செய்ய வைத்து விடுகிறது. இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்த நம்மை தான் தேவன் என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டாராம். வாசிங்க இப்ப அந்த எபேசியர் நிருபம் 2வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுக்களாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். போதும். இப்ப வேதம் சொல்லுகிறது, நீ உன்னுடைய முற்காலத்து வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அது வேண்டாம். இது காயினா இருக்கலாம், அல்லது ஏசாவா இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நெருங்கிய வட்டாரத்தில் யாரா வேணா இருக்கலாம். நீ முற்காலத்தில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் எப்படிப்பட்டவன் என்றால், கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு உட்பட்டவன், அவருடைய பரிசுத்தத்துக்கு உட்பட்டவன். கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு உட்பட்டவன் என்றால் அவருடைய பரிசுத்தத்துக்கு உட்பட்டவனாய் மாறி இருக்கிறேன். முன்பு பகையாளியாய் இருந்தேன், முன்பு கொலையாளியாய் இருந்தேன், முன்பு பாவம் செய்கிறவனாய் இருந்தேன், முன்பு துரோகம் செய்கிறவனாய் இருந்தேன், முன்பு அக்கிரமங்கள் ஊறி போனவனாய் இருந்தேன். ஆனால் என்னை எப்படிப்பட்ட மேன்மைக்கிணராய் நடத்தியிருக்கிறார் என்றால், அவருடைய இரத்தத்துக்கு உட்பட்டவர்களாக, அதாவது பாவம் இல்லாதவர்களாக, பரிசுத்தம் நிறைந்தவர்களாக மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்ப சிலுவையின் அன்பு நம்ம எந்த கட்டத்திற்கு உயர்த்திருக்கு என்றால், நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறது. அதாவது நான் பாவி என்ற ஸ்தானத்திலிருந்து நான் பாவி அல்ல, பரிசுத்தவான் என்ற ஸ்தானத்துக்கு அவர் என்னை கொண்டு போயிருக்கிறார். சிலுவையின் அன்பு நம்ம என்ன பண்ணிருக்கு? அப்கிரேட். எதுக்கு நேரா அப்கிரேட் பண்ணிருக்கு? மேன்மை அடைவதற்கு நேராக. இந்த மேன்மை என்பது எப்படிப்பட்ட மேன்மைகள் என்பதை நான் கொஞ்சம் விளக்கி விட்டு நான் வேகமா சத்தியத்துக்குள்ள நான் போகிறேன். நமக்கு பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல ஒரு மனுஷனை நல்லா தெரியும். அந்த மனுஷனுக்கு பேரு யாக்கோபு. இந்த யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் அவனை அந்த பெத்தேலில் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு நமக்கு நன்றாக தெரியும். அவன் வீட்டிலே இருக்கக்கூடியவன், ஒரு சமையலை வைத்து, ஒரு சிகப்பு கூளை வைத்து தன் சகோதரனுக்கே உண்டான அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் எடுத்துக்கொண்டவன். அவர் ஏமாற்றுக்காரனாய் காணப்படுகிறான். இரண்டாவது, தன் தகப்பனை ஏமாற்றுகிற கூடியதான ஒரு ஏமாற்றுக்காரனா இருக்கிறான். சகோதரனுடையதான அனைத்தையும், சகோதரனுடையதையும் தகப்பனுடையதையும் வார்த்தையின் ஆசீர்வாதத்தையும், அது அசையும் சொத்து அசையா சொத்துன்னு இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாவற்றையும் அன்றைக்கு யாக்கோபு என்ன பண்ணான்? எடுத்துக்கிட்டான். எப்படி எடுத்துக்கிட்டான்? ஏமாற்றி தான் எடுத்துக்கிட்டான். நல்ல வழியில அவன் எதுவுமே என்ன பண்ணல, சம்பாதிக்கவே இல்லை. யாக்கோபு சம்பாதித்த அனைத்தும் குறுக்கு வழியில் சம்பாதித்த அனைத்தையுமே இப்ப யாக்கோபு சுமக்க முடியாமல் அந்த இடத்திலே வைத்து விட்டு இப்ப வனாந்தரத்தை நோக்கி, லாபானை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பெத்தேல் என்ற இடத்துல அவன் அமருகிறான். பெத்தேலில் யாக்கோபை தேவன் சந்திக்கிறார். நம்ம எல்லாம் சந்திக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? அநேக குறுக்கு வழியில் நடந்தவர்கள் தான். அநேக உபாய தந்திரங்கள், அநேக குறுக்கு வழிகள், சில குறுக்கான காரியங்கள் எல்லாம் சிந்தித்து நடந்த நம்மை அவர் ஒரு இடத்தில் வைத்து சந்தித்தார். இந்த சந்திப்புக்கு அப்புறம் என்ன நடக்குது? இந்த சந்திப்புக்கு அப்புறம்
மறுபடியும் யாக்கோபு தன் சகோதரனாகி ஏசாவை சந்திக்க வரும் பொழுது அவனிடத்தில் ஒரு பயம் இருக்கிறது. ஏசாவை சந்திக்க போன யாக்கோபுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம்? அவன் செய்த பாவம் அவன் கண்களுக்கு முன்பாக வருகிறது. நான் ஏமாற்றினேனே, என் சகோதரனை ஒரு சிகப்பு கூளை கொடுத்து அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நான் என்னுடைய வாக்கு மூலமாக வாங்கி கொண்டேனே, என் தகப்பனுக்கு முன்பாக நான் ஆட்டுத்தோளுடைய ரோமங்களை போர்த்தி கொண்டு நான் என் தகப்பனுக்கு முன்பாக வந்து என்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நான் ஏற்றுக்கொண்டேனே, என் தகப்பன் ஏசாவை தானே ஆசீர்வதிக்க ஆசைப்பட்டார், நான் ஏமாற்றி என்னை ஆசீர்வதிக்க சொல்லி வைத்து விட்டேனே, இது எல்லாவற்றையும் ஏசா எப்படி எடுத்துக்கொள்வான் என்று ஒரு பயத்தோடு முன்பே போகும் பொழுது அங்கு யாக்கோபுக்கு தெரியாம ஒரு காரியம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவனுக்கு முன்பாக கர்த்தர் யாரை சந்திக்க போகிறார் என்றால் ஏசாவை சந்திக்க போகிறார். சந்தித்து இருதரத்தாருக்கும் இருந்த பகையை அவர் உடைத்து அவர்களை எப்படி மாற்றினாரா? அந்த வசனம் அழகாய் சொல்கிறது. 16வது வசனம், ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இன்றைக்கு நம்முடைய மாமிசகமான வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பகை எல்லாவற்றையும் ஒப்புரவாக்க வேண்டும் என்றால் நான் தேவனுக்கு முன்பாக, அப்ப இருதரத்தாருக்கும் இருந்த பகையை அவர் அங்கே குலைத்து அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு ரட்சிப்புக்கு அப்புறமா நம்முடைய வாழ்க்கையில தேவன் எத்தனையோ சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? முன்பு நீங்க சிலருக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், முன்பு சிலருக்கு பகையை சம்பாதித்திருக்கலாம். ஆனா இந்த சிலுவை என்னைய பகையாளியாய் அல்ல, இந்த சிலுவை என்னை கொலையாளியாக அல்ல, இந்த சிலுவை என்னை ஏமாற்றுக்காரனாய் அல்ல. ஆனா நான் ஏமாற்றுக்காரன் தான், நான் எத்தன் தான். ஆனா அந்த சிலுவையின் அன்பனை எப்படி மாத்தி இருக்கு? இவன் ஏமாற்றுக்காரன் அல்ல, இவன் எத்தன் அல்ல, இவன் கொலைகாரன் அல்ல, இவன் பொய்க்காரன் அல்ல, இவன் ஒரு மேன்மையானவன் என்று சொல்லி ஏசாவுக்கு முன்பாக யாக்கோபை மாற்றியது அந்த சிலுவையின் அன்பு. இன்றைக்கும் நம்மை கர்த்தர் எப்படி அநேகருக்கு முன்பாக காண்பித்து கொடுக்கிறார். பேசுகிறவர்கள் ஒரு பேச்சு நம்மை பார்த்து பேசினாலும் ஆனா அந்த சிலுவையின் அன்பு நம்ம எப்படி மற்றவர்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுக்குது? இவன் எல்லாவற்றையும் விட்டு விலகினவன், இவன் முன்பு செய்த பாவத்தின்படி வாழ்கிறவன் அல்ல, முன்பு இருந்த பாவத்தின்படி வாழ்கிறவன் அல்ல, முன்பு இருந்ததன் அக்கிரமங்கள் செய்கிறவன் அல்ல, இவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டான். இவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டான். இவனுக்கும் உலகத்துக்கும், இவனுக்கும் பாவத்துக்கும், இவனுக்கும் துரோகத்துக்கும் இருந்த அந்த சுவரை நான் உடைத்து விட்டேன் என்று சொல்லி அவர் என்னை ஒரு மேன்மையான ஒரு மனிதனாக என்ன பண்ணியிருக்கிறார்? மாத்தி இருக்கிறார். இது ஒரு விதமான மேன்மை. இன்னொரு மேன்மை என்னவென்றால், முன்னாடி இருந்த அந்த முற்கால கட்டத்தில் எருசலேம் தேவாலயங்கள்ல ஒரு சுவர் ஒன்று இருந்துச்சு. என்ன சுவர் என்றால், யூதர்களுக்கும் புறஜாதியருக்கும் தேவாலயத்துல ஒரு சுவர் இருந்துச்சு. நம்ம எப்படி ஆசிரியப்புறத்துல ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த 3 கேட்டகரி இருக்கிறது போல அங்கும் ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்துல அங்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கு தொட்டி இருக்கும். தொட்டி இருக்கும். பலி செலுத்துவதற்கான அந்த மிருக ஜீவன்களை எல்லாம் அங்க என்ன பண்ணுவாங்க? கிளீன் பண்ணுவாங்க. அங்க கொஞ்சம் டேட்டியா தான் என்ன பண்ணும், கொஞ்சம் அசுத்தமா தான் இருக்கும். ஏன்னா அங்க மிருக ஜீவன்களை வந்து அங்க கட் பண்றதும் அதை கிளீன் பண்றதும் இதெல்லாம் நடக்கும். அடுத்த கட்டத்துக்கு போறப்ப காலை கழுவிட்டு தான் என்ன பண்ணணும்? போகணும். அங்க என்ன இருக்கும்? அப்போ இருக்கும், குத்து விளக்கு இருக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதற்கு அடுத்த கட்டத்துக்கு போறப்பதான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இதே பேட்டர்ன்ல தான் எருசலேம் தேவாலயம் என்ன பண்ணப்பட்டிருக்கு இருக்கிறது. இங்க ஒரு பேட்டர்னை யூதர்கள் ஃபாலோ பண்றாங்க. என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரகாரத்தை தாண்டி நீ என்ன பண்ணக்கூடாது. அங்க ஒரு பெரிய ஒரு வாசகமே எழுதி இருக்குமா, புறஜாதிகளுக்கு இங்க உள்ளே அனுமதி அளிக்கப்படாது. அப்ப அவர்களை அன்றைக்கு யூதர்கள் எப்படி நடத்தினாங்க அப்படின்னா, இவர்கள் ஆலயத்துக்கு உட்பட்டவங்க கிடையாது, இவங்க இந்த தேவாலயத்துக்குள்ள வருவதற்கு பாக்கியவான்கள் கிடையாது என்று சொல்லி அன்றைக்கு இருந்த யூதர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஏன் என்று சொன்னால், அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை கட் அண்ட் ரைட்டா ஃபாலோ பண்றவங்க. அவங்க சில பிரமாணங்களை ஃபாலோ பண்றாங்க. என்னென்ன பிரமாணங்கள் ஃபாலோ பண்றாங்களா, நான் சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். யூதர்கள் யாரா? விருத்த சேதனம்
பண்ணப்பட்டவர்கள். இந்த விருத்த சேதனம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமோடு பேசின சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அப்ப இந்த யூதர்கள் எல்லோருமே அவர்கள் தங்களை விருத்த சேதனம் பண்ணினவர்களாக தேவனுக்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது, லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்துல உணவு பொருட்களில் அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, விரிகுழம்பு உள்ளதை சாப்பிட வேண்டும், அசை போடுவதை இப்படி என்று சொல்லி ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அதை இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. அடுத்து மூன்றாவது, அதே லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கிறப்ப தூய்மை, சடலங்களுக்கு முன்பாக நிற்க கூடாது, செத்ததை தொடக்கூடாது, இப்படிப்பட்ட சில தூய்மையான சட்ட திட்டங்கள் அவர்களுக்கு, அவங்க தூய்மையான வாழ்க்கையை வாழ்றவங்க அப்படிங்கிறத அவங்க காண்பிக்கிறாங்க. அடுத்து யாத்ராகமம் 20ஆம் அதிகாரங்கள்ல அந்த 10 கட்டளை நம்ம பார்க்கிறோம். ஓய்வு நாள் பிரமாணம், ஓய்வு நாளை குறித்ததான பிரமாணங்கள் அங்கு இருக்கிறது. அப்ப இந்த யூதர்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா இருக்கு, இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், இவர்கள் ஒரு உணவு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள், இவர்கள் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, இவங்க ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்கள். இதே வாக்கியத்தை தான் ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, இயேசுவே நான் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன், என் சிறு வயது தொடங்கி என் எல்லா பிரமாணங்களையும் நான் செய்கிறேன். ஆனா அங்க இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ அன்புள்ளவனா இருக்கிறாயா? நீ அன்புள்ளவனா இருக்கிற, நீ பிரமாணங்களை செய்வதெல்லாம் சரிப்பா, உன்னிடத்துல அன்பு இருக்கா? நீ அன்பை கடைபிடிக்கிறவனா இருக்கியா? நீ அன்பை வெளிப்படுத்த ஒரு கேள்வி கேட்டு அனுப்பி விட்டுருவார். ஆனா இவங்க கிட்ட என்ன இருக்கு, பிரமாணத்தை ஃபாலோ பண்றவங்க கிட்ட ஆனா என்ன இல்லையா, அன்பு இல்ல. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் உபசரிக்க, ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்றதுல முந்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட எந்த ஒரு மனிதனுக்கு முன்பாக செய்ய வேண்டிய சகல காரியத்தையும் இவங்க செய்யல. இவங்க செய்தது எல்லாமே வெறும் பிரமாணங்களை ஃபாலோ பண்ணுவது மட்டும்தான். அப்படி பிரமாணங்களை ஃபாலோ பண்ணி நான் நல்லவன். இன்றைக்கும் நாம் சிலுவையின் அன்பை தியானிக்கிறோம். நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புறேன். நாம எழுத்து பிரகாரமான அன்பை காண்பிக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் நாம் உண்மையான அன்பை வெளிப்படுத்துறவர்கள் அல்ல. இரண்டாவது, நான் ஸ்தோத்திரம் நியாய பிரமாணத்தை நான் ஃபாலோ பண்றேன். ஆயக்காரனும் பரிசேயனும் தேவ சமூகத்துல ஜெபிக்க போனப்ப அங்க சொன்னானா, நான் அவனை போல அல்ல, நான் அவனை போல, நான் அவனை போல அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஒரு மேன்மை இருக்கணும். அந்த மேன்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு மனிதனை கை கட்டின அவனை போல அல்ல, நான் அவனை போல, நான் அவனை போல என்ற அந்த ஒரு சொல் வாக்கியம் அல்ல. நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றால், நான் கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லாரையும் நேசிக்கிறவனாய் இருக்கணும். முன்பு அன்பு இருந்துச்சு. ஆபிரகாம் காலத்துல ஆபிரகாம் தன்னுடையதான லாசருக்காக ஜெபம் பண்ணாரு. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் எல்லாருமே ஜெபம் பண்ணாங்க. நெகேமியா காலத்துல ஜெபம் பண்ணாங்க. தாவீது ஜெபம் பண்ணாரு. எல்லாருமே ஜெபம் பண்ணி ஒரு அன்பின் ஐக்கியத்துல இருந்தாங்க. ஆனா என்றைக்கு இது எல்லாமே மறைந்து ஒரு ஆசாரியன், ஒரு பரிசேயன், ஒரு வேதபாரகன், ஒரு சதுசேயன் என்று சொல்லி பெயர்கள் பட்டங்கள் வழங்கப்பட்டுச்சோ, அன்றோடு அவர்களுக்குள் ஒரு மேன்மை, ஒரு பெருமை வந்துருச்சு. நம்முடைய தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் எப்பொழுதும் என்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், நான் தாழ்மையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். என் தலைமுறைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் தெரியாது. அந்த தலைமுறைகள் செய்த தவறுதான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்கள் கடத்த விடவே இல்லை. இன்றைக்கும் நாம் சில காரியங்களை செய்கிறோம். நம்முடைய உறவினர்கள் சிலர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், அவங்களுக்கு இயேசுவின் அன்பு தெரியாம இருக்கலாம், அவங்களுக்கு சுவிசேஷம் தெரியாம இருக்கலாம். எப்படி ஆகிலும், ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன். அப்ப ஸ்தோத்திரம், அவரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்பட்டவனாக காணப்பட்டாரு, ரட்சிக்கப்படாதவனுக்கு ரட்சிக்கப்படாதவனா இருப்பது போல ரட்சிப்பை காண்பித்து கொடுத்தார். அப்ப ஸ்தோத்திரம், நாம் நம்முடைய உறவினர்களுக்கு எதை காண்பிக்கிறோம்? சிலுவையின் அன்பை காண்பிக்கிறோமா, அல்லது எழுத்துப்பூர்வமான பரிசுத்த வாழ்க்கையை காண்பிக்கிறோமா? நாம் கொஞ்சம் யோசிக்கணும். சிலுவையின் அன்பு கரெக்ட், ஆனா அந்த அன்பு எழுத்துப்பூர்வமான அன்பா அல்லது வாழ்க்கை பூர்வமான அன்பா?
இயேசு கிறிஸ்து வாழ்க்கையின் அன்பை காண்பிக்க சொன்னாரு. ஆனா இவங்க எழுத்தின் அன்பை காண்பிக்கிறாங்க. வேதம் எழுதி இருக்கிறது, வேதம் எழுதி இருக்கிறது, வேதம் எழுதிதான் இருக்கு. 2000 வருஷம் எழுதிதான் இருக்கு. யார் இல்லைன்னா அதுல நான் எதை ஃபாலோ பண்றேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கு, எந்த அன்பை நான் காண்பிக்கிறேன். என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, சர்ச்சைக்கு வரக்கூடாது, நான் ஜெபம் பண்றப்ப என் ஜெபத்துல உட்காரக்கூடாது, நீ என் ஜெபத்துல உட்காந்துருந்தா உன்னைய உன்கிட்ட இருக்கிறதான எல்லா அசுத்தமும் என் ஜெபத்தை கெடுத்துரும். இப்படி நம்ம பேசிட்டு இருக்கிறோமா? இப்படி பேசினா நம்ம கிட்ட சிலுவையின் அன்பு சுத்தமா இல்லை. நம்ம கிட்ட சிலுவையின் அன்பு சுத்தமா நேசிக்கணும். ஜெபத்துல உட்கார சொல்லணும். அவனால உட்கார முடியாது. நம்ம மட்டும் என்ன ரட்சிக்கப்புறமா ஜெபத்துல உட்கார்ந்து இருந்தவங்களா? நம்மளே பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு இருந்த ஒரு கூட்டம் தான். ஜெபத்துல உட்கார முடியாம எப்படா இந்த பாஸ்டர் முடிப்பாரு, எப்படா இவங்க ஜெபத்தை முடிப்பாங்க, எப்படா இவங்க பைபிள் வாசிப்பா முடிப்பாங்க, இவங்க வீட்டுக்கு 8 மணிக்கு வந்தாலே போதும், எப்ப பாரு ஜெபம் ஜெபம் நம்மளை போட்டு உசுர வாங்குறாங்க. நம்மளே ஒரு காலத்துல புலம்புன கூட்டம் தான் இல்லை? நானே புலம்புனவன் தான். எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வருவாரு, அவர் வந்தாலே எனக்கு டென்ஷன் ஆயிரும். நல்ல ஒரு வயசான ஒரு பாஸ்டர், வயது முதிர்ந்த ஒரு பாஸ்டர், நல்லா பேசுவார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன என்னைய பார்த்தா எப்பப்பா சர்ச்சைக்கு வருவோன்னு தான் கேட்பார். நான் சொல்லுவேன், இருக்கிற கேள்வியே கிடைக்காதா? நான் இவர் இந்த பாஸ்டர் வருவார்னு சொல்லி நான் காலேஜ் இருந்து லேட்டாக வந்த காலம்லாம் உண்டு. இவர் எப்படி 7 6:30 மணிக்கு 7 7:30 வீட்டுக்கு வந்துருவாருன்னா 8 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்த காலம்லாம் இருக்கானா, அவர் அப்பயும் 8 மணிக்கு வீட்டில் உட்காந்துருப்பார். என்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பேன் அவரோட தப்பிக்கிறதுக்கான, தப்பிக்கவே முடியல. நானும் நெளிஞ்சவன் தான். நம்ம எல்லோரும் ஒரு காலத்துல எப்படிதான் இருந்தா சுவிசேஷத்துக்கு முன்பாக நெளிந்துதான் காணப்பட்டோம். ஆனா அதுவே நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதே நெளிவ எனக்கு முன்பாக ஒருத்தன் காண்பிக்கிறப்ப நான் என்ன சொல்றேன்? ஏஞ்சி வெளியே போ, ஏஞ்சி வெளியே போ. இதுவா சிலுவையின் அன்பு? இல்ல. சிலுவையின் அன்பு என்பது புரியாதவனுக்கும் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் அன்பை எப்படியாகிலும் புரிய வைக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இந்த யூதர்கள் எதை காண்பிக்கல? விருத்த சேதனத்தை காண்பிச்சாங்கன்னா விருத்த சேதனம் உள்ளவனாக்கும், நான் ஸ்தோத்திரம் ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்கிறவனாக்கும், நான் தூய்மையின் வாழ்க்கையை வாழக்கூடியவனாக்கும், நான் எப்படிப்பட்ட உணவுகளை கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கையை வாழ்றவனாக்கும். எல்லாம் சரிதான். வாலிபனே, நேசிக்கிறையா? இல்லையே, போய் வித்து தரித்திரம் கொடுத்துட்டு அப்புறமா வா பார்க்கலாம். சிலுவையின் அன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிற மேன்மை என்ன? நான் பெற்றுக்கொண்டதை என்னுடைய இனத்தானுக்கு நான் கொடுத்து அதை அவனை பெற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். அதை அவனை பெற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். இப்படி இருந்த ஒரு 3 சகோதரிகளை தான் புதிய ஏற்பாடு இன்றைக்கு பெருமையாக பேசுகிறது. அதுல ஒருவருடைய பேர் ரூத்து, ஒருவருடைய பேர் ராகாப்பு, ஒருவருடைய பேர் உரியாவின் மனைவி என்று போடப்பட்டிருக்கும், பச்சேபால். இவர்கள் 3 பேருமே புறஜாதி இனத்தை சேர்ந்தவர்கள், புறஜாதியர்கள் தான். ஏன் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே கர்த்தர் இந்த 3 பேரையும் வைத்திருக்கிறாரு? லூக்கால வச்சிருக்கலாம், யோவான்ல வச்சிருக்கலாம், இல்ல அப்போஸ்தலர்ல போய் வச்சிருக்கலாம், இல்ல எபிரேயர்ல விசுவாச பட்டியலை கொண்டு போய் வச்சிருக்கலாம். ஏன் மத்தேயு 1 அதிகாரத்தின் 5வது வசனத்திலேயே இந்த வார்த்தையெல்லாம் எழுதி வைக்கிறாரு? நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. என் வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ, நான் நேசிக்கிற இருதயம் உடையவனாக யாரை நேசிக்கணும்? ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற சத்தியத்தை சொல்லுகிறவனாக, ஏற்ற சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாக, சிலுவையின் அன்பை அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் காண்பிக்கிறவனாக எப்படியாகினும் அவர்கள் ரட்சிப்புக்கு நேராக நடத்த வேண்டுமே தவிர அவருடைய குற்றச்சாட்டுகளை சுட்டி காண்பித்து நான் அவர்களை பலவந்தம் பண்ணக்கூடாது. பலவந்தம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. சிலுவையின் அன்பு, இயேசு கிறிஸ்து பலவந்தம் பண்ண என்னைக்கோ பலவந்தம் பண்ணியிருக்கலாம். ஆனா அவருடையதான சத்தியம் பிரசங்கிக்கிற சூழ்நிலையிலா இருக்கட்டும், அவர் ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிற இடத்துலயா இருக்கட்டும், அவர் பலவந்தம் பண்ணல. அவர் அன்பாக சொன்னார். நான் என்றைக்கு என் வார்த்தையில் அன்பை கொண்டு வருகிறேனோ அன்றைக்கு ரட்சிக்கப்படாதவனும் நிச்சயம் ரட்சிக்கப்படுவார்கள். யார் ரட்சிக்கப்படவில்லை என்றாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்னுடைய அன்பின் வார்த்தைகளும், அந்த அன்பின் வார்த்தையில் சத்தியமும், அந்த சத்தியத்தில் சிலுவையின் அன்பையும் நான் கலந்து வைக்கும் பொழுது நிச்சயம் ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. சரி, இருக்கட்டும். அப்ப
இவர்கள் எல்லாரும் எப்படி வச்சிருந்தாங்க? புறஜாதிகளை ஓரமா வச்சிருந்தாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, அந்த சுவரை அவர் என்ன பண்ணாரு? உடைத்தார். நீ உள்ளே வர வேண்டும், உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி வைத்திருந்த சுவரை அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, தம்முடைய ரத்தத்தினால உடைத்தார். இன்றைக்கு கிறிஸ்தவருக்குள்ள இருக்கிற நமக்குள்ள அதிக சுவர் இருக்கு. இந்த சுவர் இங்க இருக்கிற யாருக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன சுவர் அப்படின்னா, என்னைய கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்காக எனக்குள் பண ஆசை, அதாவது பணம் என்கிற ஒரு சுவர் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. எனக்குள் பணம் என்கிற சுவர் வரக்கூடாது. இரண்டாவது, நான் வசதியானவன், நான் மிகுந்த பொருட்கள் உடையவன் என்கிற சுவர் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேல நான் இந்த ஜாதியை உடையவன், நான் அந்த ஜாதியை சேர்ந்தவன், நீ எனக்கு கீழே நான் உனக்கு மேல, இப்படிங்கிற சுவர் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நம்முடைய சபையில அப்படிப்பட்ட எந்த சுவரும் இல்லை. வருங்காலங்கள்ல நீங்க அப்படிப்பட்ட சுவரை மற்றவங்களுக்கு முன்பாக எழுப்ப கூடாது. உங்களுக்கு கர்த்தர் அந்த சுவரை எழுப்பல, நாமும் மற்றவர்களுக்கு அந்த சுவரை என்ன பண்ணக்கூடாது? எழுப்பக்கூடாது. நீ எனக்கு கீழானவன், நீ எனக்கு சமமானவன் அல்ல அப்படிங்கிற அந்த சுவர் என்ன பண்ணக்கூடாது? எழுப்பக்கூடாது. எழுப்பாமல் அதை உடைத்து சமமான அன்பை, சமமான கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் சொல்லும் பொழுது நிச்சயம் அவர்களையும் கர்த்தர் ஒரு நாள் தொடுவார். நம்முடைய வாயின் வார்த்தை ஒன்று இருக்கிறது. அதனால தொடர்ந்து நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பை நாம் சொல்லுவோம். அந்த ரூத்தையும் அந்த ராகாப்பையும் அந்த பச்சேபாலையும் அவர் மேன்மைப்படுத்துகிறார். எப்படி மேன்மைப்படுத்துகிறார்? அவர்களை நம்பியதால், அவர்கள் அவரை நம்பியதால். ரூத் அந்த 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அவருடைய செட்டையின் கீழ் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ராகாப்பை குறித்து பார்க்கிறோம், நீ எங்களுக்கு இன்றைக்கு தயவு பண்ணினபடியினால் நாங்கள் எரிகோக்குள் வரும் பொழுது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தயவு பண்ணுவோம். பச்சைபாலுடைய வாழ்க்கையில முன்பு பாவம் நடந்திருந்தாலும் பின்பு அவளிடத்தில் தேவனுடைய கிருபை வெளிப்பட்டு அவளுடையதான மகனை தேவன் ராஜாவாக மாற்றுகிறார். அப்ப ஸ்தோத்திரம். நான் மேன்மை அடைய வேண்டும் என்றால் நான் அவருக்குள் ஏதாகிலும் ஒன்றை செய்திருக்கணும். அதாவது நான் எப்படிப்பட்ட என் நிலைமையில இருந்தாலும் நான் அவரை பின்பற்றுவதையோ, அவருக்கு கீழ்ப்படிவதையோ, அவருக்காக உதவி செய்வதையோ நான் நிறுத்தாமல் ராகாப்பை போல, ரூத்தை போல, பச்சைபாலை போல நான் தொடர்ந்து ஓடும் பொழுது என்னையும் அவருடைய சந்நிதியில், அதாவது சந்ததியில் அவர் என்ன பண்றாரு? சேர்க்கிறவராக இருக்கிறார். அப்ப தேவன் அவருக்கு ஒரு மேன்மை கொடுக்கிறார். என்ன மேன்மை? அவர்கள் மோவாப் தேசத்தை சேர்ந்தவள் இன்றைக்கு எருசலேம் நகரத்துக்குள் ஒரு பெரிய அதிபதியாகிய போவாசுடையதான மனைவியாக இருக்கிறாங்க. அந்த போவாஸ் யாரு? ஈசாயை பெற்றெடுத்தவன். அந்த ஈசா யாரை பெற்றெடுத்தான்? தாவீதை பெற்றெடுத்தான். தாவீதின் வம்சத்தான், தாவீதின் கிளை என்று அறிவிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுல யாரு முக்கியத்துவ ஒரு ரோல் எடுத்திருக்கிறா? ரூத் எடுத்திருக்கிறாங்க. ரூத் அந்த ரோல் எடுக்க என்ன காரணம்? அன்றைக்கு அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்கு பின்னாக நடப்பேன் என்று அந்த சிலுவையின் அன்புக்கு தன்னை கீழ்ப்படுத்தினபடியினால் தேவன் அவர்களை மேன்மைப்படுத்தினார். நாம் சிலுவையின் அன்புக்கு நம்மை கீழ்ப்படுத்துவோம் என்றால், தரை மட்டும் கீழ்ப்படுத்துவோம் என்றால், எனக்கு அதுல ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். அந்த வார்த்தை எனக்கு இப்பவுமே அதை படிக்கிறப்ப நல்லா ஏத்துக்க முடியல. என்னன்னு சொன்னா, நெகோமி ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, நெகோமி, நீ போவாசுடைய வயல்வெளிக்கு போ, அங்கே அவன் படுத்திருப்பான், அவன் போர்வைக்கு கீழ் உன் கால் என்ன பண்ணு, அவனுடைய போர்வையில நீ என்ன பண்ணு. அந்த வார்த்தையை யாராலையும் ஏத்துக்க முடியாது. அந்த வார்த்தையை யாராலையும் ஏத்துக்க முடியாது. ஆனா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு ரூத் என்ன பண்ணாங்க? செய்தாங்க. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அது எனக்கு அவமானம் தான், ஊரனைய பார்த்தா சிரிக்கும் தான், ஆனாலும் நெகோமிவின் வார்த்தைக்கு ரூத் கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்தார்கள். அது போலதான்
கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் செய்கிற எல்லாமே அருவருப்பாய் நமக்கு எண்ணப்பட்டாலும், ஐயோ இது அசிங்கமாச்சு, இது என்னை பார்த்து ஒரு மாதிரி பேசுவானேன்னு சொல்லி நாம் பல காரியங்களை யோசிக்காமல் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையம் என்றும் வெறுத்து விட்டு நாம் செயல்படும் பொழுது நம்முடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்படி பெருமைப்படுத்துகிறார்? தம்முடைய சந்நிதியில், தம்முடைய அந்த தாவீது இயேசு கிறிஸ்துங்கிறதான அந்த அடிப்படையில யாருடைய பேரை தூக்கி வச்சிருக்காரு? முதலா ரூத்தை வச்சிருக்காரு. அப்ப ரூத் எந்த அளவுக்கு தாழ்த்தி வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு வாழ்க்கைய. நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கிறப்ப சிலுவையின் அன்பு நம்மை மேன்மைப்படுத்துகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப சிலுவையின் அன்பு நம்மை மேன்மைப்படுத்துகிறது நம்ம பார்க்கிறோம். எப்படி மேன்மைப்படுத்தியது சிலுவையின் அன்பு? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதன் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதன் 5வது வசனம். அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். ஸ்தோத்திரம். இங்கு சமாரியாவை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சமாரிய தேசம், சமாரிய பட்டணத்தை இயேசு கிறிஸ்து கடந்து போகாதீர்கள் என்று சொல்லுகிறார். நம்ம சீஷர்களை பார்த்து நீங்கள் ஊழியம் செய்யும்படி போங்க, ஆனா சமாரியாவுக்கு மட்டும் போகாதீங்க. காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்களே தவிர சமாரியாவுக்கு போகாதீங்க. அப்படி என்று சமாரியாவை அங்க ஒதுக்கி வைப்பது போல காண்பிக்கிறார். ஆனா அதே சமாரியாவுக்கு யாரு போகிறான்னு சொன்னா இயேசு கிறிஸ்து போவார். அதே சமாரியன் என்ற பெயரை யார் வைத்திருக்கிறா? இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். நல்ல சமாரியன், நல்ல சமாரியன் என்ற பெயரை அவர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சமாரியாவை ஒதுக்குவது போல ஒதுக்கினாலும் அதே சமாரியாவுக்குள் இயேசு கிறிஸ்து போகிறார். அதே சமாரியா என்ற பெயரை தனக்கும் வைக்கிறார், நல்ல சமாரியன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் முதல் 40வது வசனம் வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கு இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போகும் பொழுது அங்கே ஒரு கிணத்தடியிலே அமர்ந்திருந்து உணவுகளை கொண்டு வரும்படி தம்முடைய சீஷர்களை அனுப்பி வைக்கிறார். சீஷர்களும் உணவு கொண்டு வருவதற்காக, உணவு வாங்கி வருவதற்காக அவர்கள் போகிறார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியினால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். வந்தவர் அங்க இருக்கிற ஒரு கேணி, ஒரு கிணத்தண்டையிலே இப்ப என்ன பண்றாரு? உட்காருகிறார். உட்காரும் பொழுது அங்க ஒரு சகோதரி வராங்க. அந்த சகோதரி எங்கேருந்து வராங்கன்னா அந்த சமாரியா தேசத்தை சேர்ந்த ஒரு சகோதரி வராங்க. அந்த சகோதரி வந்து அந்த கேணியில் தண்ணி இறைத்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒன்று கேட்கிறாரு, தாகத்துக்கு எனக்கு என்ன பண்ணு? தாகத்துக்கு எனக்கு அதுக்கு அவங்க சொன்ன வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளான ஒரு ஸ்திரீ, 8வது வசனம், தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களாயினபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். அப்ப இந்த சமாரியா ஸ்திரீ நாம் சுவிசேஷத்தை சொல்ல போகும் பொழுது, இந்த சுவிசேஷத்தை கொடுப்ப நினைக்கும் பொழுது அவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், என்னிடத்தில் சொல்லுவதற்கு உனக்கு என்ன? என்னிடத்தில் கேட்பதற்கோ என்னிடத்தில் சொல்லுவதற்கோ உனக்கு என்ன சம்பந்தம்? இல்லையே, நமக்கு தான். நீதான் உன்னை எப்ப பாரு பரிசுத்தவான்னு சொல்றியே, எங்களை பார்த்தா பாவின்னு சொல்றியே, எங்களை பார்த்தா அங்க போறவன் இங்க போறவன் பேசுறியே, அப்புறம் எப்படி நீ எனக்கு தாகத்துக்கு தான் என்கிட்ட கேட்கலாம்? எப்படி நீ சர்ச்சுக்கு வான்னு நீ கூப்பிடலாம்? எப்படி ஜெபம் பண்ணு நீ சொல்லலாம்? எப்படி என் வீட்டுல ஜெபனுக்கு நீ வந்து உட்காருன்னு சொல்லலாம்? இப்படி பல கேள்விகள் என்ன பண்ணும்? வந்து விழுகும். அப்படி விழுகும் பொழுது அந்த ஸ்திரீ சொல்றா, நான் கொடுக்க கூடாது. அதுக்கு இயேசு என்ன சொல்ற? அடுத்த வசனத்தை வாசிங்க, 9வது வசனத்தை.
சரி 10வது வசனம். இயேசு இயேசு அவளுக்கு அவளுக்கு பிரதியுத்தரமாக, பிரதியுத்தரமாக, ம், நீ தேவனுடைய ஈவையும் ம், தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் ம், நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், ம், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ம். அதற்கு அந்த ஸ்திரீ, ம், ஆண்டவரே, ம், மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, ம், கிணறும் ஆழமாயிருக்கிறதே, ம். பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? ஸ்தோத்திரம். அங்க 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 ஒரு ஸ்ரீ அழகா கேக்குறாங்க, மொண்டு கொள்றதுக்கு பாத்திரம் இல்ல, ஜீவ தண்ணீர் எங்க இருந்து வரும்? இடத்தில் பாத்திரம் இல்ல, ஜீவ தண்ணீர் எப்படி வரும்? அப்ப சமாரியா நாட்டுல இருக்கிறவங்க கேட்கிற விஷயம் என்ன? என் கண்களுக்கு முன்பாக நீ எதையாவது என்ன பண்ணு, காண்பித்தா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஜீவ தண்ணீர் உண்டாகும்னு சொல்லி. உங்ககிட்டதான் எதுவுமே இல்லையே, அப்புறம் எங்க இருந்து ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இப்படி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அவருடைய சுவிசேஷ வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்தடுத்த வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, ம். கிணறும் ஆழமாயிருக்கிறதே, ம், பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? ம், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த ம், நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் ம், நீர் பெரியவரோ? ம், அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். ம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ம், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ம். மறுபடியும் தாகம் உண்டாகும். ம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. போதும். இப்போ இங்க இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு மேன்மையின் ரகசியம் என்னவென்றால், அவர் அங்க சொல்லுகிறார், உனக்கு தாகம் என்கிற ஒரு காரியம் என்ன பண்ணுது இருக்கு. எதுல தாகம்? பலவிதமான தாகங்கள் இருக்கிறது. வேதனையை குறித்த தாகம் இருக்கிறது, சமாதானத்தை குறித்த தாகம் இருக்கிறது, சுகம் என்கிற தாகம் இருக்கிறது, ஆசீர்வாதமற்ற வாழ்க்கை என்ற ஒரு தாகம் இருக்கிறது. இப்படி பலவிதமான தாகம், ஒவ்வொரு குடும்பத்திலும் பலவிதமான தாகங்கள் என்ன பண்ணுது, ஏற்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன் தாகம் தணிக்கப்படுவதற்கு நான் உனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். நீ ஒவ்வொரு விசையும் உன் கிராமத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்து தண்ணீர் மொண்டு குடிக்கிறதுனால உன் தாகம் என்ன பண்ண போறதில்ல, தீர போறதில்ல. உன்னுடைய மாம்சீகமான தாகம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய ஆவியினுடைய தாகத்தை, உன் மாமிசத்தில் ஏற்படுகிற அந்த பாவம் என்கிற தாகத்தை நான் தீர்ப்பதற்கு உனக்கு ஒரு வழி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர் பேச ஆரம்பிப்பாரு. அவருடைய பாவ வாழ்க்கையை குறித்து பேசுவாரு. அந்த பாவ வாழ்க்கையை கேட்ட அந்த சமாரிய ஸ்திரீ, இதுவரைக்கும் இந்த சமாரிய ஸ்திரீயை உலகம் எப்படி பார்க்கிறது, இந்த சமாரிய நாட்டை உலகம் எப்படி பார்க்கிறது, அவர்கள் பாவிகள், அவர்கள் புறஜாதிகள், அவர்கள் ஒன்றும் இல்லாதவர் என்று சொன்ன அந்த தேசத்தை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு, ஒரு ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்ல 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 அவள் உடைந்து அழுக ஆரம்பிக்கிறாள். 40வது வசனத்தை வாசியுங்க. சமாரியர்கள் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து, ஸ்தோத்திரம், இன்னும் அநேக பேர் விசுவாசித்து. இதுக்கு யாரு காரணகர்த்தாவா மாறினது? அந்த ஸ்திரீ. ஒரு சகோதரி ஒதுக்கப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு அவர்கள் செய்த ஊழியம். இன்றைக்கு நாம் ஒரு நாள் ஏதோ ஒரு விதத்தில் தள்ளப்பட்டவங்க தான், ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு விரக்தியின் உச்சத்தில் தள்ளப்பட்டு உட்கார்ந்திருந்தவங்க தான். ஆனா உட்கார்ந்திருந்த நமக்கு ஒரு உபதேசம் வருகிறது, ஒரு சத்தியம் வருகிறது, ஒரு ஆறுதல் வருகிறது. அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்ட அந்த சகோதரி நேரா கிராமத்துக்குள்ள போறாங்க. கிராமத்துக்குள்ள போய் அவங்க தன்னிடத்தில் கண்ட அனைத்தையும் சொல்றாங்க. அவர்கள் நம்பல. ஆனாலும் தொடர்ந்து சொல்ல 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 அநேகர் வராங்க. அப்ப ஸ்தோத்திரம், அந்த சகோதரியுடைய பின்னான வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். அவங்களுக்கு பல புருஷர்கள் இருந்த ஒரு வாழ்க்கை அந்த சகோதரி வாழ்ந்தாங்க. ஆனா அந்த பல சகோதரிகள் இருக்கிற வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவர்களை வெறுக்கவில்லை. அவர்களுக்கு சத்தியத்தை எப்படியாகிலும் சொல்ல வேண்டும் என்று அந்த சகோதரிக்காகவே அன்றைக்கு அவர் அந்த கேணிக்கு வந்தார். என்னமோ தெரியல.
அப்ப அந்த சகோதரியுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப கேடுள்ளதா இருக்கு, உலக வாழ்க்கை மிக மிக மோசம் உள்ளதா இருக்கு, ஒரு திருப்தி அற்ற ஒரு வாழ்க்கை அந்த சகோதரி வாழ்ந்துட்டு இருக்கா என்று தெரிந்த உடனே இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். பேசும் பொழுது அந்த சகோதரி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, தன் அக்கிரமத்தை உணர்ந்து தொடர்ந்து ஊழியம் செய்ய புறப்படுகிறார். இன்றைக்கு நமக்குள் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்திருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். நான் மேன்மை அடைவதற்கு எனக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறார். என்ன வாசல் தெரியுமா? இனி பாவமுள்ள வாழ்க்கையை நான் வாழாமல் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து எல்லோருக்கும் இயேசுவை பறைசாற்ற வேண்டும் என்கிற ஒரு மேன்மையான அன்பினை அந்த சிலுவையின் அன்பு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நான் எதை மேன்மைப்படுத்த போகிறேன்? என்னை மேன்மைப்படுத்திய இயேசுவை மேன்மைப்படுத்த போறேனா, இல்ல எனக்கு உண்டான மேன்மையை மேன்மைப்படுத்த போறேனா? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்களுக்கு முன்பாக பேசுறப்ப அவங்க தன்னை ரட்சித்த இயேசுவை உயர்த்துறாங்களோ, எப்படி எசேக்கியா ராஜா தனக்கு 15 வருடம் அதிகரித்து கொடுத்த இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பதை விட தன்னத்தில் இருக்கிற பொக்கிஷ சாலைகளை திறந்து கொடுத்தது போல, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எப்படி இருந்தவன் தெரியுமா, நான் எங்கெல்லாம் போய் வந்தவன் தெரியுமா, நானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமை பேசுறாங்களே தவிர, ஆனா யாருமே என்னைய இயேசு ரட்சித்தார்னு சொல்லி என்ன பண்றது? பெருமை பேசுறது. நான் மேன்மைப்படுத்தப்பட்டேன், ஆனா என் மேன்மையை மேன்மைப்படுத்துவதற்காக கர்த்தனை மேன்மைப்படுத்தல. என்னை மேன்மைப்படுத்தினவரை நான் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று எனக்கு இந்த மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் நம்ம சிலுவையில் எனக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையின் மேன்மை, நான் என்னை மேன்மைப்படுத்தினதான இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இந்த சிலுவையின் மேன்மை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இதே வார்த்தையை தான் கலாத்தியர்ல சொல்லுவாரு. முன்பே நம்ம எப்படி இருந்தோம்? முன்பு நாம எப்படி இருந்தோம்? எபேசியரும் கொலேசியரும், எபேசியர் 2:2, கொலேசியர் 3:3 அதிகாரமும், அந்த 2 அதிகாரமும் பவுல் தான் எழுதுறாரு. அந்த 2 அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இரண்டும் ஒன்று போல நமக்கு காணப்படும். இரண்டும் ஒன்று போல காணப்படும். ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனமும், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனமும், கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய இந்த 3 புஸ்தகத்தில் இருக்கிறதான அந்த 3 விதமான அதிக வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ரோமர் 5:10 ஒருவர் வாசியுங்க. கொலேசியர் 1:21, 22 ஒருவர் வாசியுங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை? அந்த ஃபர்ஸ்ட் அந்த 4 வார்த்தை மட்டும் மறுபடியும் வாசிங்க. முன்பே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். எதுல சத்துருக்களா இருந்தோமா? மனதிலே. எதுல? வெளிப்பிரகாரமா நம்ம சத்துருவா யாருக்கும் இருக்க மாட்டோம். நம்முடைய சத்துருத்தனம் எங்க தெரியாது? வெளிப்பிரகாரமா தெரியாது. எனக்குள்ள இருக்கிற அந்த சத்துரு வெளியரங்கமா தெரியாது. ஆனா அந்த சத்துருத்தனம் எங்க இருக்கும்? மனதளவில். வாசிங்க மீதி 2 வார்த்தைய. பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஸ்தோத்திரம். நம்மளை எப்படி ஒப்புரவாக்கி இருக்கிறாரு? அவருடைய இரத்தத்தின், அவருடைய சரீரத்தின் மூலமாய் நமக்குள் இருந்த அக்கிரமம், நமக்குள் இருந்த பாவங்கள், நமக்குள் இருந்த எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்தவானாக, பாவம் இல்லாதவனாக நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். கொலேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 21, 22 வசனத்தை வாசிங்களேன். அதுதான் வாசிங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ரோமர் வாசிக்க சொல்லியிருந்தேன், நீங்க கொலேசியர் வாசிங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். எழுதி மட்டும் வச்சுங்க. ரோமர் 5:10, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 21, கொலேசியர் 1, 21, 22. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி ஒன்றாய் மாத்திருக்கிறாராம்? நம்முடைய பகையெல்லாம் கொன்று நம்மை சிலுவைக்கு முன்பாக அன்புள்ளவர்களாக
நம்மை மாற்றி இருக்கிறார். இப்ப ஸ்தோத்திரம், நாம் கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி சேருவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பினை சிலுவையில் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மை. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அநேகரால உட்கார முடியாது, ஆனா என்னைய உட்கார வைத்திருக்காருன்னா அதுதான் சிலுவையில் எனக்கு அவர் கொடுத்த மேன்மை. இன்றைக்கு அநேகரால ஆராதிக்க முடியல, ஆனா நான் ஆராதிக்கிறேன்னா அதுதான் அவர் எனக்கு சிலுவையில கொடுத்த மேன்மை. எனக்கு அவர் கார் கொடுத்தாரா, எனக்கு ஒரு 2 வீலர் கொடுத்தாரா, எனக்கு ஒரு 2 BHK வீடு கொடுத்தாரான்றது விஷயம் இல்லை. எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரா, அதை சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை சிலுவையில் இயேசு கிறிஸ்து அந்த அன்பின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நான் பெற்றுக்கொண்ட இந்த மேன்மை எதற்காக? என்னை மேன்மைப்படுத்தினவரை மேன்மைப்படுத்துவதற்காக, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிச்சிருவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18. ஏனெனில் கிறிஸ்துவும் இடத்தில் சேர்க்கும்படி நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஒரே ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். அங்க யாருக்கு பதிலா யார வைக்கிறாரு? யாருக்கு பதிலா? நீதி உள்ளவர்களுக்கு பதிலாகவா? அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக. அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக யார உள்ள கொண்டு வராரு? அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களை. அப்போ ஒருவனுடைய அநீதி, ஒருவனுடைய பாவம் எதினால் சுத்திகரிக்கப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவன் பாவம் கழுவப்பட்டு, அந்த இரத்தத்தின் அந்த பாவம் கழுவப்படுதலின் அந்த மேன்மையை முன்வைத்து அவன் அடுத்து என்ன பண்ணிக்கிறான்? தொடர்ந்து உள்ள போகிறான். அப்ப நாம் தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அவர் நமக்காக பலியாகி நம்மை அவரோடு இணைத்து கொண்டு நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டிச்சேர வாருங்கள் என்ற அழைப்பு கொடுத்தார். எபேசியர்ல பவுல் அழைப்பு கொடுக்கிறார் பார்த்தீங்களா, கிருபாசனத்துக்கு தைரியமா கிட்டி சேருங்கன்னு. தைரியம் ஏன்? எனக்காக அவர் பலியாக மாறி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அநேகருக்கு முன்பாக மேன்மைப்படுத்த நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். நிச்சயமாக சமாரியா ஸ்திரீக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்றால், ரூத்துக்கு, ராகாப்புக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கும் என்றால், நாம் அவரை மேன்மைப்படுத்துவோம். அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை மேன்மைப்படுத்துவோம். அவர் நமக்கு கொடுத்த கிருபையை மேன்மைப்படுத்துவோம். அவர் நமக்கு கொடுத்ததான அநேக விதமான ஸ்தோத்திர விடுதலையை மேன்மைப்படுத்துவோம். அன்றைக்கு பல மேன்மைகள் தேவனுக்கு முன்பாக நாம் காட்ட வேண்டிய மேன்மைகள், அதாவது தேவன் நமக்கு காண்பித்த மேன்மையை நாம் ஜனங்களுக்கு முன்பாக காண்பிக்க வேண்டிய அநேக மேன்மை இருக்கு. ரட்சிப்பை மேன்மைப்படுத்தணும். யாருக்கு முன்பாக? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு முன்பாக. பரிசுத்தமான வாழ்க்கையை மேன்மைப்படுத்தணும். பாவமற்ற வாழ்க்கையை மேன்மைப்படுத்தணும். பாவ மன்னிப்பை மேன்மைப்படுத்தணும். இப்படி மேன்மைப்படுத்துகிற காரியங்களே பல காரியம் இருக்கு. அதனால தொடர்ந்து கர்த்தருக்கு முன்பாக அவர் நமக்கு காண்பித்த மேன்மையை நாம் மற்றவர்களுக்கு காண்பிப்போம். அவர்களையும் மேன்மை உள்ளவர்களாக மாற்றுவோம். தேவ சமுத்திர ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, உடைய கரத்துல வருகிறோம். இதோ இந்த நேரத்துல அப்பா ஸ்தோத்திரம். சிலுவையின் அன்பு எங்களை மேன்மைப்படுத்தியதல்லவா? சிலுவையின் அன்பு நம்மை மேன்மைப்படுத்துகிறதல்லவா? நான் பாவியாயிருந்தேன், நான் துரோகியாயிருந்தேன், ஆனாலும் உமது இரத்தம், உமது அன்பு என்னை மேன்மை உள்ளவனாய் மாற்றி இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நான் கற்றுக்கொண்டதை அநேகருக்கு கற்றுக் கொடுக்க, நான் கற்றுக்கொண்டதை அநேகருக்கு வெளிப்படுத்த, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை அநேகருக்கு கொடுத்து, அந்த ஸ்திரீயின் நிமித்தம் அந்த சமாரியா நாடு ரட்சிக்கப்பட்டது போல என் நிமித்தம் என்னுடைய மேன்மையை நான் அநேகருக்கு காண்பிக்க, எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்ததை, எனக்கு வெளிப்படுத்தியதை நான் அநேகருக்கு காண்பிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா.
கர்த்தர் எங்களுக்காய் செய்ததான எல்லா மேன்மையான பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மேன்மையிலே தொடர்ந்து நடந்து இன்னும் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மேன்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து கிருபையால் நடத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.